ஜெபிப்போம். எங்கள் அண்மையில் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆராதித்தோம், ஜெபித்தோம், உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே திருப்தி தரட்டும், உற்சாகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அதை செய்ய முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அடிமையை தாழ்த்துகிறேன் சுவாமி. நீங்க உடைய பிள்ளைகளோடு பேசுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வையாக தெரிந்து கொண்டபடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானியேல் பற்றி தெரியும். ஆனால் ஒரு மனிதனால ஒரு தேசத்தையே அசைக்க முடியுமா என்பதுதான் இந்த தானியேல் மூலமா நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், அந்த ஒரு மனிதனுடைய வைராக்கியம், அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த தேசத்தையே ஆண்டவர் பக்கமாக திருப்பினது என்று கடைசியிலே ஆராதிக்கிற முடிவுகளை நான் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் முதலாவது பார்ப்போம், இந்த தானியேல் எங்கிருந்து வந்தான்னு சொன்னா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களும் துரை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேன் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளான அஸ்மனுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலும் தான் குடிக்கும் திராட்சைரசத்தினாலையும் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு நிற்கும்படி செய்யும் கட்டளையிட்டான் என்று சுவேதத்தில் வாசிக்கிறோம். வாலிப தம்பிமார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அடிமையாய் கொண்டு வரப்பட்ட வாலிப கம்மிமார்கள் இவர்களே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்ற 4 நண்பர்கள் இருந்தாங்க. அவர்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நல்ல அழகு வாசிக்கப்பட்டபடி அழகானவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள். அவர்களை தெரிந்து தன்னுடைய அரண்மனைக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் பயன்படுத்த வேண்டும் ராஜா முடிவு பண்ணி எவ்வளவு அருமையா செய்யறான் பாருங்க. 3 வருஷம் அவளுக்கு நல்ல வாலிபனா இருக்கலாம், நல்ல போஷாக் கொடுத்து அவனுக்கு இன்னும் அந்த கல்தேர் பாஷையெல்லாம் கற்றுக் கொடுத்து, ஏன்னா எந்த விதமான இது இல்லாம இந்த அரசாங்கத்தில் நமக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி விரும்புறான். வாலிபர்கள், பெற்றோர் கூட இல்லை, பெரியவங்க யாரும் இல்லை. ஆனா வாலிபர்கள் பாருங்க, அவளுக்கு ராஜ போஜனம் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே தானியேல் என்ன செய்யணும்? 8ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். முதலாவது ஒரு செல்ஃப் கன்விக்ஷன். தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம், இந்த ராஜாவின் போதனை சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? அது திராட்சை ரசம் குடிச்சோம்னா நம்ம தடுமாறி போயிடுவோம், நமக்கு அது தேவையில்லை, நமக்கு அது நம்ம கெடுத்துடும் அப்படின்னு வாலிப வயதில் சிந்திக்கிறான். யோசிச்சு பாருங்க, யாரு பெற்றோர்கள் ஒருத்தரும் இல்லை, ஆகான்னு சொல்லி நல்ல என்ன வேணா அவன் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அது வேண்டாம் என்று தன் இருதயத்தை தீர்மானம். ஒருவேளை நம்ம எல்லாம் சில டைம்ல சொல்லி ஆண்டு விரும்புகிறார். ஏன்னா இருதயத்தை தீர்மானம் பண்ணாதான் அதை நிறைவேற்ற முடியும். எந்த ஒரு தீர்மானமும் இருதயத்தை நிறைவேற்றினா தான் அது தானியேலுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம், எ மேன் ஆஃப் கன்விக்ஷன். இருதயத்துல நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அது அந்த தீர்மானத்தை செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யறான்னா, அவன் பிரதானியின் தலைவனை கூட்டி சொல்றான். 10ஆம் வருஷம் வாசிக்கணும். தேவன் பிரதானத்தை 9:10 வாசிக்கிறேன். தேவன் தானியேலுக்கு பிரதானங்களின் தலைவனிடத்திலும் தயவும் இரக்கமும் கிடைக்கும்னு செய்தார். ஏன்னு சொன்னா சொல்லிட்டான், தானியேல் நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் குறித்த ராஜாவை ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவன் உங்களோட வாழின் முகங்களை பார்க்கணும். உங்கள் முகங்கள் வாடிப்போன காணப்பட வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். பாருங்க, அந்த பிரதானிய தலைமை இவன் கேட்டுக்கொண்டான், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா, எங்களுக்கு சும்மா இலக்கறி காய்கறி கிடுவு போதும்,
அப்படின்னா அவன் என்ன சொல்றான், இது உங்களை இல்லப்பா என்ன இல்லப்பா தலை சிரசேதம் பண்ணிடுவாரு ராஜா அப்படின்னு சொல்லும்போது தானியேல் எவ்வளவு ஞானமா சொல்றான் பாருங்க. அப்போது தானியேல் 10 நாள் வரைக்கும் தானியேல் சொல்றான், மேல் தானியேல் நோக்கி 10 நாள் வரைக்கும் அதை சோதித்து பாருங்க, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களை ராஜபோனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாருங்க, பின்பு நீர் காணும்படி செய்யணும்னு சொல்லி தைரியமா சொல்றான். அதே போல அவன் ஒத்துக்கிட்டான். இந்த காரியத்துல அவன் செய்து கொடுத்தான். 10 நாள் சோதித்து பார்த்தான். பாக்குறோம் என்ன பண்றான்னா 15 வசனத்துல 10 நாள் சென்ற பின்பு ராஜபோனத்தை புசித்த எல்லா வாலிபர் பார்க்கிறோம் அவர்கள் முகம், யாரு, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, இவர்கள் முகங்கள் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டதான். அதனால அந்த மேல்ஷார் என்ன பண்றான், போஜனத்தையும் ராஜ புசி கட்ட போஜனத்தையும் அவர் குடிக்க கட்ட திராட்சை நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவர்களை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நல்ல ஒரு தீர்மானம் எடுத்ததுனால கர்த்தர் அவரை ஹானர் பண்றாரு. அடுத்தாப்புல என்ன நடக்குன்னு போட்டீங்கன்னா, ராஜா ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனம் காண்ற 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போ ராஜா 3வது ராஜா தன்னுடைய தேசத்தில் உள்ள எல்லா சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரையும் கல்தரையும் அழைக்க சொன்னா, அவள் எல்லாம் ராஜசம் நிக்கிறாங்க. 2வது வாசிக்கிறோம். 3வது ராஜா அவன் சொல்றான், ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் சொப்பனத்தை அறிய வேண்டும் என் ஆவி கலங்கி இருக்கிறது. சரி, அப்ப என்ன ராஜா சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே சொப்பன ராஜாவே நீர் எங்களுக்கு சொப்பனத்தை சொல்லும், நாங்க அர்த்தத்தை விழிப்போம்னு சொல்றாங்க 4வது வசனத்துல. ஆனா ராஜா என்ன சொல்றான், என்னிடத்தில் பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாக போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் இலக்கணமாக்கப்படும் சொல்லி கொடுத்தான். சொப்பனத்தையும் சொல்லணுமா, அதன் அர்த்தத்தையும் சொல்லணுமா. அப்போ யாருனாலையும் அது சொல்ல முடியல. அதனால ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. ராஜா என்ன பண்றான், அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இது 12ஆம் வசனத்துல, இது நிமித்தம் ராஜா மகா கோபம் உக்கரும் கொண்டு மூளையில தீர்மானம் பண்றோம். ஆனா இருதயத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும் கட்டளையிட்டான். அப்போ 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், ஞானிகளை கொலை செய்யும் கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்களாம். ஏன்னா என்ன காரணம்னு தெரியாது, ஆனா தானியேலுக்கு கொலை செய்யணும்னு தேடுறாங்க. அப்போ 14ஆம் வருஷத்துல தானியேல் என்ன பண்றான், அந்த அதிபதியாகிய ஆரி யோகோட தானியேல் யோசனையும் முத்தியும் பேசுறான். ஏப்ப கொலை செய்கிறது எதுக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என் காரணம் எல்லாம் சொல்ல மாட்டாங்களே, சாதீனமா பேசுறான். அப்போ ராஜா எதனால அப்படி சொன்னான்னு சொல்லி தானியேலுக்கு அந்த ஆரியோகு அறிவிக்கிறான். அப்போ ராஜா தானியேல் என்ன பண்றான், தைரியமா பாருங்க, ஒரு அடிமைதான், ஆனாலும் காரியத்தை தெரிஞ்ச உடனே ஆண்டவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தைரியத்தில் என்ன, ராஜாவிட்ட நான் போறேன்னு சொல்லி ராஜாவிட்ட போய் கேட்கிறான். ராஜா, நானும் என் தோழரும் அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து நாங்க என்ன பண்ண போறோம், பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் செய்ய போறோம். இரக்கம் கேட்கறதுக்காக அனனியா, மிஷாவேல், அசரியா தன்னுடைய தோழருக்காக இந்த காரியத்தை அறிவிக்கிறான். 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தவணை கொடுக்கும் விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லி வாசிக்கிறோம். தானியேலுக்கு அதை கொடுத்துட்டார். உடனே என்ன பண்ண, தன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்றான். ஷேர் பண்ணி என்ன பண்றான், 19ஆம் வசனத்தை பாருங்க, என்ன பண்றான், காரியத்தை அறிவிச்சோன்னு ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தானியேலுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ இவன் ஒரு மேன் ஆஃப் கன்விக்ஷன் மட்டும் இல்ல, எ மேன் ஆஃப் பிரேயர், எ மேன் ஆஃப் கரேஜ். தைரியம் முக்கியமே. அந்த தைரியத்துல தான் ராஜாட்ட போய் தைரியமா கேட்கிறான். அடுத்த நண்பர்களையும் கூட்டி வச்சு என்ன செய்யறான், வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர்கிட்ட கேட்போம்னு சொல்லி ஒரு ஐக்கிய ஜெபம். ஆண்டவர் சொல்றாருல, 2 பேர் 3 பேர் நாமத்திற்கு முன்னா மத்தியில் இருப்பேன்னு சொல்றாரு. அது
ஏன் உங்க சத்தம் கேட்கலைங்க? ஹலோ, ஹலோ. அவருக்கு கேட்கல சார். அடிமைகளாய் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள 4 பேர் நம்முடைய சகோதரர் இருக்கிறாங்க. தானியேல், அசரியா, அனனியா, மிஷாவேல், அசரியா 4 பேர் வந்தாங்க. ராஜா என்ன சொல்றா, அங்கிருந்து தன்னுடைய தேசத்துக்கு இப்படிப்பட்ட ஞானிகள் வேணும்னு சொல்லி அவளை 3 வருஷம் ஏன்னா வாலிப தம்பிமார் இவங்க, அவர்களை எப்படியாவது வந்து நல்ல அவளை நல்ல செழிப்புள்ளவங்களை ஆக்கி நமக்கு ராஜ்யத்தை பயன்படுத்தணும் விரும்புகிறான். அப்போ இந்த பிரதான தலைவர்கிட்ட சொல்கிறான் ராஜா, அவளுக்கு அதே மீன் முட்டை அந்த மாதிரி சொல்லி எல்லா நான் வெஜிடேரியனும் ப்ளஸ் திராட்சை ரசம் அதுதான் முக்கியம், இதெல்லாம் கொடுக்கணும்னு ராஜா கட்டளை கொடுத்தான். இதை கேள்விப்பட்ட உடனே தானியேல் தன் இருதயத்தை தீர்மானம் பண்றான், இந்த இது விழுந்துருவோம். ஒரு வாலிப தம்பி, அவனுக்கு தெரியுது பாருங்க. உடனே இருதயத்தில் தீர்மானம் பண்றான். 1-8 வாக்கிறோம், இந்த இதனால தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த தலைவன்கிட்ட சொல்றான், எப்பா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு மரக்கறி கொடுன்னா. அவன் தலைவன் சொல்றான், ஏப்பா 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீங்க மற்றவங்களை போல இழைச்சிருந்தீங்கன்னா என் தலை போயிரும்பா, அது எப்படி முடியும் அப்படின்னு. சரி, நீ ஒரு 10 நாளைக்கு மட்டும் எங்களுக்கு மரக்கறி காய்கறி கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் நீ வந்து நீ செய்கிற உன் திருப்தியா இருந்தா ஃபாலோ பண்ணுன்ட்டான். 10 நாள் கொடுக்குறான். 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது தானியேல் அவன் நண்பர்கள் எல்லாம் வந்து மற்றவர்களை காட்டிலும் முக கலையுள்ளதா இருக்குது, செழிப்பாய் காணப்பட்டாங்க. அவனே சந்தோஷப்பட்டான். சரிப்பா, நான் உங்களுக்கு இதே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இந்த சூழ்நிலையில 2ஆம் அதிகாரத்துல இந்த ராஜா ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்தையும் சொல்லணுமா, அர்த்தத்தையும் சொல்லணும். அந்த அவனுடைய தேசத்துள்ள சாஸ்திரிகள், ஜோசியர்கள், மந்திரவாதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றான். அவனா சார், இது எப்படி முடியும், நீ சொப்பனத்தை சொல்லி நாங்கள் அர்த்தத்தை சொல்றோம், அது முடியாது. யாரு சொப்பனத்தை சொல்லலையோ சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லி அவங்க தலையெல்லாம் இது பண்ணுன்னு சொல்லி ராஜா கட்டளை கொடுத்துட்டான். யாரும் இவங்களால இதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடியாதுன்னு சொன்னோன்னா அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ராஜ்யத்துல உள்ள அனைத்து ஞானிகளையும் விட்டு போடுறான்னு சொல்லிட்டான். இது தானியேலையும் அனனியா, மிஷாவேல், அசரியாவை தேடுறாங்க, அவங்களையும் விட்டு போடணும். இந்த சங்கதி தானியேல் தெரிஞ்ச உடனே தைரியமா ராஜாட்ட போறான். அவனுக்கு பாருங்க, அவனுக்கு ஒரு நல்ல மேன் ஆஃப் கன்விக்ஷனா இருந்தான், மேன் ஆஃப் கரேஜா இருந்தான். தைரியமா என்ன ராஜா, என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க எனக்கு தவணை கொடுங்க, நாங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு நாங்க வந்து மறுபடியும் வர்றோம் அப்படின்னு உடனே ராஜா தைரியமா தவணை கொடுக்குறான். அப்போ தன்னுடைய நண்பர்கள் அழைத்ததை சொல்லி 4 பேரும் ஜெபம் பண்றாங்க. அப்போ தைரியமா ராஜாட்ட பண்ண மட்டும் இல்லை, அவன் மேன் ஆஃப் பிரேயரா இருக்கிறதுனால அவன் ஜெபம் பண்றான். அவன் நண்பர்கள் தனி ஜெபம் இல்லை, ஒரு குழு ஜெபம். 4 பேரும் சேர்த்து ஜெபிக்கும் பொழுது தானியேலுக்கு அந்த மறைபொருள் வெளிப்படுத்துன்னு வேதத்துல வாசிக்கிறோம். என் மேன் ஆஃப் விஷன், தரிசனம் காண்கிறவனா இருக்கிறான். அந்த தரிசனத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துறதுனால அடுத்தாப்புல போய் ராஜாட்ட போய் அதை சொல்றேன். இதுதான் இது வரைக்கும் பேசினேன், அது தயவுசெய்து கேள்வி தெரியாம போயிடுச்சு, என்னை மன்னிச்சுங்க. அப்போ தானியேல் பாருங்க, ராஜா நம்ம ஆண்டவரை புகழ்ந்துறான். நம்ம போல யாரும் இல்லப்பா, எல்லா அதிகார தருக நீர் தான், எல்லா நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீர் தான் ஞானம் உள்ளவர், நீர் தான் வல்லமையுள்ளவர் சொல்லி தரிசனத்தை வெளிப்படுத்தினால அவன் சந்தோஷமாய் ஆண்டவரை புகழுகிறான். அவன் தண்ணி தாழ்த்துக்கிறான். தரிசனம் பெற்றனால அவன் ரொம்ப தலைகள் இது பண்ணலை, ஆடலை. தரிசனம் தாழ்த்துறான், ஆண்டவர் துதிக்கிறான், ஸ்தோத்திரிக்கிறான். அந்த அவன் தரிசனம் கொண்டு போய் சொன்னதுனால அவன் வந்து ராஜா அவனை உயர்ந்த பதவி கொடுக்குறான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா 45ஆம் வசனம் தானியேல் சொல்றான், இனிமேல் சம்பவிக்க போகிறது மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார், சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்று சொல்றான். அப்போ ராஜாவை நியமன பாருங்க, முகமுப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூப காட்டவும் கட்டளையிட்டான்.
ராஜா தானியேல் நோக்கி, நீ இந்த மரணை வெளிப்படுத்தினாலே மெய்யாகவே உங்களும் தேவனே, தேவர்களுக்கும் தேவன், ராஜாக்களும் ஆண்டவர், மறைவு எழுப்பினார் சொல்லி ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த பொருட்கள் அவனை பாபிலோன் மாநிலம் முழுவதும் அதிபதியாக வச்சுக்கிறான். பிரதான அதிகாரம் நியமித்தான். தானியேல் வேண்டிக் கொண்டு இருப்பல அவன் நண்பர்களையும் ராஜாவை வந்து அவனையும் அதிகாரம் வைக்கிறான். இதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்னா தானியேல் பேஜ் வரல. ஆனால் அனனியா, மிஷாவேல், அசிரியாவை அவங்க 3 பேரும் அப்படி இருக்கும்போது ராஜா நம்ம 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பொற்சிலை சென்று அந்த சிலையை எல்லாரும் வணங்கணுன்றான். அப்போ அது எக்காலம் கிணறு அந்த வாத்தியர்கள்லாம் வாசிக்கும் போது அப்படி வணங்கலைன்னா அவங்கள எரிகின்ற சூளையில போடுவேன்னு சொல்லும்போது இந்த சாத்ராக், மேஷாக், ஆபித்னேகோன்னு ராஜா பேர் மாத்திட்டான் அவங்கள. அவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்க, ராஜா கூப்பிட்டு ராஜாட்ட சொல்றாங்க, இந்த 3 பேரும் வணங்கல. என்ன ராஜா மறுபடியும் கூப்பிட்டு வார்ன் பண்றான், ஏன் நீங்க வளரல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எங்கள் ஆண்டவர் தான் நாங்கள் வளருவோம், நாங்கள் ஒன்றும் வளர மாட்டோம், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவிக்காட்டாவிட்டாலும் நாங்கள் நிறத்தில பொழிச்சிரை வணங்க போவது தைரியமா சொல்றான். எவ்வளவு தைரியம் பாரு. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. 7 மடங்கு இது அக்னியை சூடு பண்ண சொல்றான். சூடு பண்ணி இந்த 3 பேர்த்தையும் தூக்கி போட சொன்னா, கொண்டு போனவங்கள தூக்கி அந்த தீ பட்டுச்சு, இவங்கள ஒண்ணுமே செய்யல. ராஜா கொஞ்ச நேரம் வச்சு பாக்குறான், உள்ளுக்குள்ள 3 பேர் 4 பேர் சுத்தி வர மாதிரி பாக்குறான். அது தேவதூதன் முகம் போல இருக்குன்றான். அப்போ வெளியே வந்து அவனை ஆண்டோட தாசர்களே வெளியே வாங்கன்னு சொல்லி அவளை கனம் பண்றான். 4ஆம் அதிகாரத்துல நேர்மலத்தில் ஒரு தரிசனம் காண்றான். அந்த தரிசனத்தை தானியேல் விளக்கி சொல்றான். அப்புறம் அதே மாதிரி 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல போறோம். இந்த ராஜா வந்து வர்ற ராஜாக்கள்லாம் தானியேலை புகழ்ந்து அவனையே கனம் பண்றத பார்த்தா இந்த கூட இருக்கிற அதிகாரிகள், இந்த சாஸ்திரிகள் அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. இவன் மேல எப்படியாவது குற்றம் சரி, இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், ஒழிச்சிடணும்னு தீரம் பண்றாங்க. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, இன்னும் உங்களுக்கு கைக்குடி வரல. ஆனா கடைசியில பாக்குறாங்க, இவன் என்ன பண்றான், டெய்லி 3 வேளை ஜெபம் பண்றான். இதை தான் நம்ம ராஜா சொல்றோம், போய் சொல்றாங்க, ராஜா நீங்க தான் திறமையான ஆளு, நல்ல ராஜா, உங்களை தவிர யாரை வணங்கினாலும் சிங்கக்கோயில் போட ஒரு சத்தம் போடுங்க. ராஜா தன்னை போனோடனே இவங்களாம் சொன்ன, அப்படியா, ஆமா என்ன தவிர யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு சட்டத்தை போட்டான், கையெழுத்து போட்டான். எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தானியேல் 6:10 என்ன வாசிக்கிறோம், தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேரே பலகணிகளை திறந்திருக்க அங்கேயே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் நான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று பேசுறோம். முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணினான்னு முடிக்காம ஸ்தோத்திரம் பண்ணினான்னு சொல்லலாம். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தான் ராஜா கட்டளை மீறினால எனக்கு இப்போ வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ராஜாட்ட சொல்லுவாங்க என்னை கொண்டு போய் சிங்கக்கோயில போட போறாங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்தோத்திரம் என்ன அர்த்தம்? ஆண்டவரே உண்மைத்தான் நான் யோசிக்கிறேன், உண்மைதான் வணங்குறேன், இவங்க சொன்னதுனால நான் மாற மாட்டேன் ஆண்டவரே, எனவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க பாத்துங்கப்பா, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட வரப்போறேன். என்ன தைரியம் பாருங்க, ஸ்தோத்திரம் பண்றான். ஒரு ஜெப ஹீஸ் மேன் ஆஃப் பிரேயருங்க இங்கேயும் நிரூபிக்கிறான். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 3 நேரம் தானியேல் ஜெபம் பண்றான், தாவீது ஜெபம் பண்றான். நம்ம எத்தனை நேரம் ஜெபம் பண்றோம் யோசிச்சு பாருங்க. தனி ஜெபம், குழு ஜெபம் தேவை, நமக்கு குடும்ப ஜெபம் தேவை, இப்படிப்பட்ட குழு ஜெபம் தேவை. நம்முடைய ஐக்கியத்துல இந்த குழு ஜெபம் இருந்தா தான் நம்ம ஐக்கியத்துல இன்னும் வளர முடியும். அதனால அநேக ஜெபங்களை கலந்துக்கணுங்க. நடந்தது என்ன, ராஜாட்ட போய் சொன்னோடனே ராஜா யோசிக்கிறான், என்னடா பண்றதுன்னு, வேற வழி இல்லை, சொன்னது செஞ்சுதான் ஆகணும். சரின்னு கட்டளை கொடுக்குறா. தானியேலை கொண்டு என்ன பண்றாங்க, சிங்கக்கோயில போடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா ராஜாவுக்கு தூக்கம் வரல, இரவு முழுவதும் யோசிச்சுட்டே இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான், இரவு ஜெபம் ஆண்டவருக்கு பண்ணியிருப்பான், ஆண்டவரே தானியேலை காப்பாத்துங்கப்பா அப்படியே சொல்லிதான் போடுறான். தானியேலே சிங்கக்கோயில போட ஆண்டவனை தப்பிக்க வல்லவரா இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிதான் அனுப்புறான். அதனால ஆண்டவர் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நீங்க எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அவனே ஜெபம் பண்ணியிருப்பான், முழு இரவுமே ஜெபம் பண்ணியிருப்பான்.
அதிகாலையில் எழுந்திரிச்சவன போயிட்டான், நேரா சிங்கப்பூருக்கு போயிட்டான். அவன் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. ராஜா சொல்ற வார்த்தைகள். ராஜா காலமே 6:19 வாசிக்கிறேன். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவனை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று ஜான் கேட்டான். அப்போ தானியேல் சொல்றான், ராஜா, நீ ரெண்டும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்கள் அனுப்பி அவர்களை வாயை கட்டி போட்டான். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அப்ப பாருங்க, ராஜா சந்தோஷப்பட்டு ராஜாவை சொல்லி, அது மாத்திரம் இல்லைங்க, அவன் என்ன சொல்றான், அந்த குற்றமற்றவங்களை குற்றம் செய்தவங்க எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி அவங்களே குமாரனை மனைவிகள் எல்லாத்தையும் 24 சிங்கம் போட்டாங்க. சிங்கம் கெவியில போறதுக்கு முன்னாடி அவளை பாய்ந்து எலும்புலாம் நொறுக்கி போட்டதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ராஜாவை தருவு என்ன பண்றான், தேசமெங்கும் குடிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷையாருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவுது. என் ராஜ்யத்தின் ஆலைக்குள்ள எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேல் சிங்கங்களின் கைக்கு தப்பித்து அவரே தப்பிக்கிறவும் ரட்சிக்கிறவும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அர்ப்பணம் செய்கிறவா இருக்கிறார் என்று எழுதினான். இந்த கண்பானவர்களே பாருங்க, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, ஒருபுடைய ஜெப வாழ்க்கை அந்த தேசத்தையே ஆண்டவர் கொண்டாடி வந்தது. உண்மை உள்ளவனா நான் பார்க்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 51:6 வாசிக்கிறோம், உண்மை உள்ளத்திலே உண்மை இருக்க ஆண்டவர் விரும்புகிறான்னு வேதத்துல வாசிக்கிறோம். சகரியா 8:14 வாசிக்கிறோம், பேச்சிலே உண்மை இருக்கணும்னு வேதத்தை வாசிக்கிறோம். 1 யோவான் 3:18 நம்ம அன்பிலே உண்மையா இருக்கணும்னு போட்டிருக்கு. நீதிமொழி 12:20 நம்ம நடக்கையிலே உண்மையா இருக்கணும்னு போட்டு. 1 தீமோத்தேயு 1:12 நம்ம எல்லாரும் தெரிஞ்ச பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை ஊழியத்தை உண்மையுள்ளவன இருப்பேன்னு சொல்லிதான் என்னை ஊழியத்தை நியமித்தான்னு வேறு வாசிக்கிறோம். இதுவே நம்மளும் உண்மையெல்லா இருப்போம். மோசே உண்மையெல்லாம் இருந்தாண்டு ஆண்டவரே சாட்சி சொல்றாரு எல்லாம் 12:7. எசேக்கியா உண்மையுள்ளான்னு 2 ராஜாக்கள் 20:3 வாசிக்கிறோம். தீகிக்கு உண்மையா இருக்கான்னு சொல்லி கொலைசேர் 4:7 வாசிக்கிறோம். காய் உண்மையான யோவான் தன் எழுபத்துல 3ஆம் அதிகாரம் 1:3 வாசிக்கிறோம். அப்ப உண்மை உள்ளவன் தான் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னா, வெளிப்பது 2:10 வாசிக்கிறோம், கர்த்தர் ஜீவக்கிரியம் தருவார். 12:8 வாசிக்கிறோம், கர்த்தரை முகமாய் பேசுவார். மோசேட்ட பேசுற போல முகமுமாய் பேசுவாரு. நீதிமொழிகள் 11:11 காரியத்தை அடக்க முடியும்னு சொல்றாரு. நீதிமொழி 28:20 பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு வாசிக்கிறோம். நீதிமொழி 12:20 ஜெபம் பண்ற கர்த்தர் பிரியம்னு சொல்றாரு. சங்கீதம் 51:6 ஞானத்தை தெரியப்படுத்துவான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழி 13:17 வாசிக்கிறோம், ஔஷதம் மருந்துன்னு வாசிக்கிறோம். பொய் சொன்னா தண்டனை தான். பொய் சங்கீதம் 63:11 வாய் அடைக்கப்படும். நீதிமொழி 12:20 கர்த்தருக்கு அருவருப்பானது வாசிக்கிறோம். பொய் சொன்னா தண்டனைக்கு தப்புவதில்லைன்னு சொல்லி 19:5 வாசிக்கிறோம். நீதிமொழி 19:9 பொய் சொல்லுவோம் நாசமடைவான்னு பேசுவாங்க. இந்த கண்பானவர்களே, தானியேலை குறித்து கேட்டோம். அவன் உண்மையுள்ளவனா இருந்ததுனாலே அவன் ஒரு தேசத்தையே ஆண்டவர் கொண்டு வந்தான். நீங்களும் நான் உண்மையா இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். நாம் உண்மையா இருந்து நம்ம தேசத்தை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் அனைவரும் ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறேன்.